இந்தியாவில் அதுவும் தென் மாநிலத்தில் முதலாக இந்திய விடுதலைக்கு வீரம் முழக்கமிட்டவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவர் பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்து வந்தவர், இந்த தமிழகத்திலேயே பிறந்து வளர்ந்தவர். அதனால தான் தமிழக மக்கள் எல்லாம் கட்டபொம்மனை ஏற்றுக்கொண்டு பல ஜாதி அமைப்புகளான தலைவர்களை, அன்றே அவர் சமத்துவ நாயகனாக இருந்தவர் கட்டபொம்மன். சிலர் இன்று சமத்துவ நாயகன் சொல்லுவார்கள். ஆனால் கட்டபொம்மன் 1990 வாக்கிலேயே கட்டபொம்மன் பதவி ஏற்கும்போதே வெள்ளையத்தேவர், வெள்ளையத்தேவர், தானாதிபதி பிள்ளை, சுந்தரலிங்கம், பெட்டிப்பகடை, இந்த மாதிரி அனைத்து சமூகத்தையும் தாங்கி படத்தலைவர்களாக வைத்து இந்த இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக வெள்ளையனே வெளியே ஏறு என்ற வீரம் முழக்கமிட்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவருடைய வம்சத்தை சார்ந்த நாங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், அனைத்து தெலுங்கு மொழி பேசும் அனைத்து மக்களும் இன்று வீரபாண்டிய கட்டபொம்மனை வணங்கி அவருக்கு புகழ் செலுத்துகின்றோம். இதை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அவர் ஒரு தேசிய தலைவர். அனைத்து சமூகமும், அனைத்து ஜாதியினரும், அனைத்து இந்திய மக்கள் எல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மனை இந்திய முழுக்க பாராளுமன்றம் இந்தியா வரை சிறப்பு செய்ய வேண்டும். இன்று ஓரளவு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இறங்கி நமது கட்டபொம்மன் சிலைக்கு மாலை போட வந்திருக்கின்றார்கள். வருகின்ற தேர்தல், பாராளுமன்றம், சட்டமன்ற தேர்தல்களிலும் நம்மளுடைய ஆதரவு மக்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு தேவை இருக்குது. அதனால் நம்மளை இப்பொழுது நாடி வருகின்றார்கள். இனியும் அனைத்து அரசியல்வாதிகளும் கட்டபொம்மனுக்கு வந்து புகழ் சேர்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது முதல் ஒரு ஆரம்ப சூழ்நிலை தான். அதேபோல் மற்ற தலைவர்களுக்கு போய் வணங்குவதைப் போல் அரசியல் தலைவர் அனைவரும் வந்தால்தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் நாங்கள் அனைத்து கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் கட்டபொம்மன் அனைத்து நாயுடு நாயக்கர் சங்கங்கள் சார்பாக நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தமிழ்நாடு அரசுக்கு காந்தி கிண்டி மண்டபத்தில் பல 40 வருஷ கோரிக்கையான வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலையை வைக்கணும்னு 40 வருஷம் நாங்கள் கோரிக்கை விடுத்து கொண்டிருந்தோம். எங்களது இனத்தின் மாபெரும் பெருந்தலைவராக இருந்த பெருந்தலைவர் கா. சுப்பு அவர்கள் முதல் கொண்டு அனைவரும் போராட்டம் மனு கொடுத்திருந்தோம். சென்ற ஆண்டு நமது இந்த அரசு கிண்டியில் கட்டபொம்மன் சிலை அமைத்து கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை, கட்டபொம்மன் பேரவை, ராஜகம்பளம் மகாஜன சங்கம், ராஜகம்பளம் சங்கம், அத்தனை சங்கங்களும் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து அதே மாதிரி கட்டபொம்மனுக்கு கிண்டி பார்க்கில் வச்சது மட்டும் போதாது, ஏதாவது ஒரு பொது ஸ்தலத்தில் கோயம்பேடு கார்னர், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, தாம்பரம் ரவுண்டானா, அந்த மாதிரி ஒரு இடத்தில் கட்டபொம்மனுக்கு சிறப்பு செய்தால் இன்னும் போக்குவரத்தில் போகிறவங்க அத்தனை பேருக்கும் பார்வைக்கு ஒரு கண்படுவதற்கு நன்றாக தெரியும் என்று சொல்லி அந்த வேண்டுதலையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.